தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமாக தேசிய நூலகத்தின் உயரிய விருதான தேசிய நூல் விருது உள்நாட்டைச் சேர்ந்த 5 தமிழ் எழுத்தாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இப்போ இந்திரா மொழியா அரங்கில் நடைபெற்ற வட மாநில ஒற்றுமை வாரத்தை தொடக்கி வைத்த ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் ஆர் யுனீஸ்வரன் வெற்றி பெற்ற எழுத்தாளர்களுக்கு இந்த விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த விருதை பெற்றவர்களில் 17 வயது மாணவர் திவாகர் ராமச்சந்திரனும் ஒருவர் ஆவார். அவர் எழுதிய சிறகுகள் முளைத்த தருணம் என்ற சிறுகதை நூலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. சிறார் இலக்கிய பிரிவில் பாலமுருகன் எழுதிய உயாங் மலை என்ற நாவல் எழுத்தாளர் பிரிவிலும் பதிப்பாளர் பிரிவிலும் 2 விருதுகளை வென்றது. இந்த நாவல் கேமரன் மலையில் வாழக்கூடிய சமாய் பழங்குடி மக்களின் வாழ்வியலையும் நம்பிக்கைகளையும் இயற்கையின் மீது அவர்கள் கொண்டுள்ள தீராத காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய படைப்பாகும். கடந்த 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து எழுதி வருகின்றேன். இன்று தேசிய நூலகத்தின் சிறந்த புத்தகத்துக்கான விருது என்னுடைய உயாங் மலை என்கிற சிறுவர் நாவலுக்காக கிடைத்திருக்கின்றது. நம்முடைய தமிழ் சிறார் நாவலுக்கும் தமிழ் சிறார் இலக்கியத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயரிய விருதாக நான் கருதுகின்றேன். தேசிய நூலகம் தொடர்ந்து சிறந்த நூல்களுக்கு இந்த அங்கீகாரம் வருடந்தோறும் வழங்கி வருகின்றார்கள். நம்முடைய உள்ளூர் படைப்பாளர்களை தொடர்ந்து எழுதுவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கும் பல்வேறுபட்ட வாழ்க்கையை எழுத்தின் மூலமாக கொண்டு வருவதற்கும் இந்த சிறந்த அங்கீகாரம் நமக்கு ஊக்கமாக இருக்கின்றது. மேலும் டாக்டர் தமிழ்ச்செல்வன் ரமேஷ், டாக்டர் எஸ் அருணாச்சலம், அண்ணாமலை சவரிமுத்து ஆகியோரும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இதர எழுத்தாளர்கள் ஆவர். 2ஆம் உலகப் போருக்கு முன்பும் ஜப்பானியர் ஆட்சியின் போதும் தோட்டப்புற பாட்டாளிகள் வாழ்வாதாரத்தையும் இன்னல்களையும் போராட்டங்களையும் படம் பிடித்து காட்டும் சஞ்சீவினி என்ற வரலாற்று நாவலை அண்ணாமலை சவரிமுத்து எழுதியிருந்தார். மாநிலத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி வருகின்றேன். என்னுடைய சஞ்சீவினி எனும் நாவல் தோட்டப்புற வாழ்க்கையை 2ஆம் உலகப் போருக்கு முன்பும் அப்பொழுதும் பிறகும் நமது தமிழர்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதை விளக்கி எழுதப்பட்ட ஒரு வரலாற்று நாவல். வால்புரோக் தோட்டப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் கல்வி உளவியலாளராக இருந்து வரும் டாக்டர் தமிழ்ச்செல்வன் ரமேஷ் எழுதிய கற்பித்தல் மற்றும் கற்றலில் நேர்மறை உணர்வுகள் ஆங்கில மின்னூலுக்கான தேசிய நூலக புத்தக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இன் டீச்சிங் அண்ட் லேர்னிங், அதாவது கற்றல் கற்பித்தலில் நேர்மறை உறவுகளின் பயன்பாடு பற்றிய நூல். இந்த நூல் கல்வி கற்றல் கற்பித்தலில் மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு கற்றல் கற்பித்தல் மிகவும் முக்கியமான ஒன்று. அதை மேலும் செம்மைப்படுத்துவதற்கு இந்த நூல் ஒரு பயன்பாடாக இருக்கும். குறிப்பாக நேர்மறை உணர்வுகளை எப்படி கற்றல் கற்பித்தலில் சேர்த்து மாணவர்களின் வளர்ச்சிக்கு இன்னும் உந்துதலாக இருப்பது என்பதை இந்த நூலில் நான் எடுத்துக்காட்டியுள்ளேன். இதனிடையே இந்த நிகழ்ச்சியில் அதிக வாசகர்கள் படித்த ஜலான் தகாக் என்ற புத்தகத்தை எழுதிய மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் ஷாடிக் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அவர் தனது அரசியல் பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை மையமாக கொண்டு அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.